சாட்டையினோட வீடியோவை ஒரு வீடியோவை உட்காந்து பாக்குறாப்ல. அது மட்டும் தெரியுது ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் ப்ரோ. அது ரொம்ப தப்பு. ஒரு சேனல் அவமதிக்கிற மாதிரி, உங்களோட உழைப்பை அவமதிக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்க. நோட்டிபிகேஷன் வரும், எல்லா வீடியோ வந்துடும். உங்களை பத்தி அப்டேட்ஸ் நான் கொடுத்தே இருப்பேன். அப்போ எல்லா வீடியோ பாத்துறாப்ல. நம்ம கேட்கிற கேள்வி பூரா மேடையில பதில் சொல்லிட்டு வந்துருக்காப்ல. யூடியூப்ல போடுற வீடியோவுக்கும் எக்ஸ்ட்ரத்துல போடுற ட்ரோல் வீடியோவுக்கும் உட்காந்து ஒருத்தர் பதில் சொல்றாங்க. நான் 10 நிமிஷம் பேசுறேன்னு சொல்றாங்க. நான் 10 நிமிஷம் பேசுறேன்னா 9 நிமிஷம் பேசுறான்னு. என்ன நீங்க அவர் அரசியலை பேசலன்றாங்க, மக்கள் பிரச்சனை பேசலன்றாங்க. நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்கள் பிரச்சனை பேசணும். இது மக்கள் பிரச்சனை இல்லையா? இது மக்கள் பிரச்சனை தெரியலையா? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? இவங்க சொல்றாங்க பிஜேபி இது கொள்கை எதிரி. யாரு நம்ம கொள்கை எதிரி? நம்ம அரசியல் எதிரி. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு புரிஞ்சா போதுங்க. அவங்களுக்கு புரியல கூட பரவாயில்லைங்க. இந்த சாட்டை பையன் இருக்கட்டுங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் ப்ரோ இவ்வளவு உங்களை நான் டென்ஷன் பண்றேன் ப்ரோ? ஏன் ப்ரோ இவ்வளவு பதறீங்க? பதறாதீங்க. பதறாம பதில் சொல்லுங்க. செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜக வார்த்தையே உங்க வாயில வரலையே. கொள்கை எதிரி அப்படின்னு மக்களை சொல்ல விட்டாப்ல. அரசியல் எதிரி அப்படின்னு மக்களை சொல்ல விட்டாப்ல. நீங்க சொல்லுங்க, கொள்கை எதிரி பாஜக ஏன் செப்டம்பர் 27க்கு பிறகு சொல்லவே இல்லை?